அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய உடம்புல ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோயானது ஏற்படும். இந்த ரத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்களில் ஒன்று தான் இரும்பு சத்து. ஸோ நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகமாக்கிக்கணும் அப்படின்னா இந்த பழங்கள் மட்டுமே போதுமானது. இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படக்கூடிய ஒரு புரதம். இது உடல் முழுக்க ஆக்சிஜனை கொண்டு செல்றதில் முக்கிய பங்கு எடுத்துக்குது. நுரையீரலில் இருந்து பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்றதில் திசுக்களில் இருந்து ஒரு கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் நுரையீரலுக்கு வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா ஹீமோகுளோபின் தாங்க. பொதுவாக ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தது அப்படின்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நிலையானது ஏற்பட்டுடும். உங்களுடைய உடலில் போதுமான சிவப்பு இரத்த அணுக்கள் இல்லாத போது திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் எடுத்து செல்ல சிவப்பு இரத்த அணுக்களினுடைய போதுமான ஹீமோகுளோபின் இல்லாத போது இரத்த சோகை ஏற்படும். குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் பல அறிகுறிகளுக்கு உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்குது. ஸோ குறைந்த ஹீமோகுளோபின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, பார்க்கும்பொழுது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், வெளித்தோல் மற்றும் குளிர் மூட்டுகளாக இருக்கும். அதே போல் வேகமாக துடிக்கிறது இல்லைன்னா ஒழுங்கற்ற இதய துடிப்பானது இருக்கும். தலை சுற்றல், லேசான தலைவலி, நெஞ்சு வலிக்கிறது, நகங்கள் மற்றும் முடி உதறது, குளிர் சகிப்புத்தன்மை இருக்கிறது, மோசமான நோய் எதிர்ப்பு செயல்பாடு, இது எல்லாத்துக்குமே ஹீமோகுளோபின் கம்மியாக போகிறது தான் காரணம். ஸோ குறைந்த ஹீமோகுளோபினுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடு தான் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது தாங்க நமக்கு விட்டமின் வழிய குறைபாடு. ஸோ இரும்பு சத்தும் கரெக்டாக இருக்கணும், விட்டமின்ஸும் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இயற்கையாகவே ஹீமோகுளோபினுடைய அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய இருக்குது. அதாவது பச்சை காய்கறிகள், கீரைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதில் குறிப்பாக பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பழங்கள் என்னென்ன பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஹீமோகுளோபினுடைய அளவை இயற்கையாக அதிகரிக்கிறதுக்கு இரும்பு சத்தும் விட்டமின் சி நிறைந்த பழங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா மாதுளம்பழம் தாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு, அதாவது ஆண்களாக இருந்தால் 12 பாயிண்ட் ரத்தம் இருக்கணும். அதே பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் 13 பாயிண்ட் இருக்கணும். 8க்கு குறைவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரத்த சோகை ஏற்படும். ஸோ அதனால் உங்களுடைய பெட் லெவல் எப்படி இருக்குது, ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, சிவப்பணுக்கள் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா 8 பாயிண்ட்டு கம்மியாக இருக்கவே கூடாது. அதில் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய பழம் என்னென்னா மாதுளம்பழம் தான். இந்த மாதுளம்பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது மட்டும் இல்லாமல் நிறைய இரும்பு சத்து இருக்குது. தினமுமே நீங்கள் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் குறைபாடு அப்படின்னு எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இரத்த சோகை இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கூட தினமுமே ஒரே ஒரு மாதுளம்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே போல் பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 எடுத்துக்கலாங்க. இது நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அளவு தான். பேரிச்சம்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக இரும்பு சத்தானது இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மாதுளம்பழமும் பேரிச்சம்பழமும் தான் எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ தினமுமே நைட்டில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து நீங்கள் அத்திப்பழத்தை ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு அந்த அத்திப்பழத்தை நீங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழமும் இருக்குது. இல்லைனா தேனில் ஊற வச்சு ட்ரை பண்ணிட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடித்தமானதாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமுமே அப்படியே இயற்கையாகவே பழம் பழுத்து இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ட்ரையாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஒரு 3 பீஸ் எடுத்து நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம். இந்த பழத்தை பலரும் பார்த்திங்கன்னா விரும்பி எடுக்கிறதே கிடையாது. ஆனால் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனும் உங்களுக்கு ரத்தத்தில் நல்ல ஒரு அளவு அதிகமாக்கி கொடுக்கும். அதே போல் தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. இந்த தர்பூசணியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பழத்துலேயுமே ஒவ்வொரு சத்துக்களானது இருக்குது.
இது மாதுளையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி, ஏ, இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தி ஹீமோகுளோபினை வந்து உங்களுக்கு அதிகமாக்குது. அதே பேரிச்சம்பழத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் விட்டமின் பி6, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரத்த சோகையை வந்து தடுக்கும். அடுத்ததாக உலர் திராட்சை, காய்ந்திருக்கக்கூடிய திராட்சை, இது வந்து தாமிர சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் ரத்த அணுக்களை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் ஃபோலேட் அதிகமாக இருக்குது. விட்டமின் பி6 அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் அத்திப்பழத்தையும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அத்திப்பழம் தினமும் சாப்பிட்றதுனாலையும் ரத்தம் வந்து சீக்கிரமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆப்பிள் இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஹீமோகுளோபினுடைய உற்பத்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த சத்துக்கள் எல்லாமே ஆப்பிளில் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆப்பிளையும் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிளை எடுத்து சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ நல்ல ஒரு ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னாலும் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா தண்ணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும், சம்மர் டைமில் நமக்கு ரொம்ப எப்போ வந்து டவுன் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து வாட்டர்மெலன் அதிகமாக வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த டைமில் சீசனில் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஆரஞ்சு, எலுமிச்சை இதெல்லாமே சிட்ரஸ் பழங்கள் தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தை வந்து உடல்லேருந்து உறிஞ்சுவதற்கு தேவையான விட்டமின் சி அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு இரும்பு சத்தானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய உடலில் ரத்தத்தில் சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பழங்களோட நீங்கள் பீட்ரூட்டு, கீரை வகைகள், உளுந்து, கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை பார்த்திங்கன்னா வேகமாக அதிகரிக்க செய்யும். இதில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பழங்கள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா கீரை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பீட்ரூட், மாதுளை, உலர் திராட்சை. இதோடு சேர்த்து உணவில் நீங்கள் முருங்கைக்கீரை, முட்டை, இறைச்சி, பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இது மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டா உங்களுக்கு ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும், ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதிகமாகவே இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தினமுமே ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்குவாங்க. அதே போல் பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், இறைச்சி, மீன், பூசணி விதைகள் இதெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு இரும்பு சத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும். அதே போல் எலுமிச்சை, ஆரஞ்சு இது மாதிரி சிட்ரஸ் பழங்களையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய உடலுக்கு எப்படி வந்து ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க செய்ய முடியுமோ அதுக்கேற்ற உணவுப் பொருட்களையும் பழங்களையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பழங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும். உங்களுக்கு இந்த பழத்தில் எந்த பழம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரத்தத்தில் அளவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 8 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய நோய்கள் அப்போ தான் வந்து நமக்கு வந்து தாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை நீங்கள் சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தத்தை சிவப்பணுக்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம உடலுக்கு வெப்பம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதே இந்த சிவப்பணுக்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா உடலில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிடும். ஹார்ட்பீட் சரியாக இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்லாம். எல்லா பழங்களுமே சத்தானது தான். பழங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஆபத்தானது அப்படின்னு கிடையாது. கீரை வகைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாமே சாப்பிடலாம். இருந்தாலும் முதல் இடத்துல இருக்கக்கூடியதுன்னா அது முருங்கைக்கீரை தான். ஏன்னா இந்த முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான் யாரும் வந்து மருந்தடிக்க மாட்டாங்க. அதிகமாகவே யார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மருந்தடித்து வளர்க்கவே மாட்டாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரை, இரும்பு சத்து நிறைந்து இருக்கக்கூடிய கீரை, இதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் பொரியலாவோ சேர்த்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ சூப்பாவோ எப்படியோ ஒன்று நீங்கள் தினந்தோறும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஹீமோகுளோபின் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட
நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.